Praise the Lord. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஓ praise the Lord. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். சொல்லுங்க, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவமாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா பாவமாத மக்களே துயா. பாதகர் பாவம் போக்குவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகர் பாவம் போக்குவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகர் பாவம் போக்குவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகர் பாவம் போக்குவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்யுமே, நொந்துருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்யுமே. தேவனே தேவனே எல்லாரும் சொல்லுங்க, தேவனே. ஓ ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீர் வல்லவர். சொல்லுங்க, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர்,
தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் ஆமென். தேவனே ஓ சொல்லுங்க, தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே சொல்லுங்க நல்லவர். தேவனே ஆமென். தேவனே வல்லவர், தேவனே தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவத் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஓ ரபஷகதனா, ஜீவ தண்ணீர் ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற. ஓ ஜீவ தண்ணீர் ரமஷகதன ரபல ரபா. தேவனே தேவனே நீர் பெரியவர். எல்லாரும் கையை தட்டி ஆமென். எஸ் லார்ட். இன்னொரு தடவை தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீவ தண்ணீர், ஓ ஹல்லேலூயா.
எஸ் ஜீசஸ். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே. முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் ஆராதிங்க பார்க்கலாம். அவரை துதிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பா, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற ஷகதனா. ஜீவ தண்ணீர். எல்லாரும் கைகளை தட்டி வாய் திறந்து ஆவில நிரம்பி சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி ஓ ரபா ஷகதனா. உங்க பிரசன்னம் ஓ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி ஷபபப ரபல ரபா. ஆமே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல முழு பலத்தோட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறவர். அந்த பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன், நல்ல தேவன், அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலே நம்முடைய மத்தியிலே பிரசன்னராய் இருப்பாராக. ஹல்லேலூயா. ஓ ரகபா ஷகதனா. நல்ல மகிமைப்படுத்துங்க அந்த ஆண்டவரை முழு மனதோட, ஒரே மனதோட. ரிபா ரகபா ஷகதனா ரபல ரபா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். மீட்பரே மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே ரிகபா ஷகதனா ரபல ரபோதனா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா ஷகதனா. ஓ ரிகபல ரபோ ஷகதனா. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயம் அருளி செய்வாராக. ஜெயத்தை கொடுப்பாராக. எல்லா காரியங்களிலேயும், குடும்ப காரியமா இருந்தாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, நீங்க சந்திக்கிற சமுதாயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, சத்துருவினுடைய போராட்டங்கள் என்ன காரியமா இருந்தாலும் சரி, ஜெயம் கர்த்தர் தரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? தோற்று போவது கிறிஸ்தவனுடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கை அல்ல, நம்முடைய வாழ்க்கை ஜெயத்தின் வாழ்க்கை. ஏன்னா இயேசு அவர் ஜெயம் பெற்ற தேவன். இன்றும் அவர் ஜெய கிறிஸ்துவாய் அவர் இருக்கிறார். நல்ல கையை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவரை துதிங்க. ஜெயத்தை கர்த்தர் அருளி செய்வாராக. இந்த ராத்திரி நேரம் ஏதோ சும்மா கடமைக்காக வந்தேன், ஆராதிச்சேன், அவரை பாடினேன் இல்ல ஆண்டவரே, நான் இந்த இடத்துல வந்த வண்ணமாய் திரும்பி போக கூடாது ஆண்டவரே. ஜெயம் 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 ஜெயம். ஒரு வெற்றி ஆண்டவரே, வெற்றி ஆண்டவரே, வெற்றி ஆண்டவரே. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா ஷகதனா ரபல ரபா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. புகழ்ந்து பாடுவே, புகழ்ந்து பாடுவே, உம்மையே உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவே,
உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் அப்பா அப்பா புகழ்ந்து சொல்லுங்க புகழ்ந்து பாடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து சேனைக்குள் பாய்ந்து இன்னொரு தடவை சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவாலே புகழ்ந்து பாடுவே புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவே உம்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்களில் ஓ புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே எல்லாரும் சத்தமாய் புகழ்ந்து பாடிடுவே உம்மையே உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் திரும்ப சொல்லுங்க நான் நம்பும் கேடகம் நான் நம்பும் கேடகம் எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களோ அதிலிருந்து விடுதலை ஆக்குகிற தெய்வம் இயேசு மட்டும்தான் இயேசு மட்டும்தான் ஆமென் நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா தூயவர் 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 தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான் ஐயா எல்லாரும் சொல்லுங்க தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே எங்கள் ஆறுதலே அப்பா அப்பா தூயவர் தூயவரே தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் ஷகதன ரபா பபா ரபா ரபா தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே எல்லா துதிக்கு
பிள்ளைங்க சொல்றாங்கப்பா, எங்கள் ஆறுதலே, எங்கள் ஆறுதலே, ஆறுதல் நீர்தானையா. ஹல்லேலூயா. தூயவர் தூயவரே, எங்கள் ஆறுதலே, ஆறுதல். ஓ ரபாபா ஷகதனா, தூயவர் தூயவர். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி, எங்கள் ஆறுதலே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் விடுதலையே, தூயவரே, ஓ எங்கள் ஆறுதலே, பரிசுத்தரே, ஓ ரபா ஷகதனா ரிபல ரபா ரபல ரபா. நல்ல ஆவில நிரம்பி முழு பலத்தோட முழு உற்சாகத்தோட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நேரத்தில் உங்களை நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, விடுதலை அளிக்கிற தேவ வல்லமை, விடுதலை அளிக்கிற தேவ வல்லமை. பெற்றுக்கோய் பெற்றுக்கோய் பெற்றுக்கோய். இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் உன்னை தொடுவதாக. ஆறுதல் அளிக்கிற கரம், அற்புதம் செய்கிற கரம், பலப்படுத்துகிற கரம், சகாயம் செய்கிற கரம். Receive in the name of Jesus. Shababa rabala rabo shagadana. O Rama shagadi andere. Rama shagadi andere. Kunindu தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது பெரியவனாக்கினீரே, ஓ உமது பெரியவன். நம்மளாம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை எவ்வளவு பெரியவனாக்கி இருக்கிறார், கர்த்தர் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரு. எவ்வளவு அறியப்பட்டவங்களா நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு சார்பா எத்தனை பேர் வர்றாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவ் அந்த சமுதாயத்துல இந்த வாழ்க்கையில எவ்வளவு பேரை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா இருந்தோம், இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு முக்கியத்துவமானவங்களா இருக்கிறோம். எவ்வளவு பேர் நம்மகிட்ட பேசணும்னு விரும்புறாங்க, எத்தனை பேர் நம்முடைய ரிலேஷன்ஷிப்புக்காக காத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இவங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்காதா, இவங்களுடைய ஆதரவு கிடைக்காதா, நம்முடைய ஒத்தாசை கிடைக்காதா, இவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களா? கர்த்தர் உன்னை எவ்வளவு மகிமையா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உன்னை எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை பின்பற்றுறாங்க, எத்தனை பேர் நம்மளை பின்பற்றுறாங்க. நம்ம யாரோவா இருந்தோம், ஒருத்தராலே ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம், தள்ளப்பட்டவங்களா இருந்தோம், ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தோம், ஒரு கிராமத்துல இருந்தோம், எல்லாத்தையும் இழந்து போய் இருந்தோம். ஆனாக்கு கர்த்தர் நம்ம எல்லாராலையும் அறியப்பட்டவங்களா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு நன்மை செய்ய எத்தனையோ பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர், நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். என்ன பெரியவனாக்கி வைத்திருக்கிறீரப்பா. என்ன கீழே விடலையே, என்ன கீழே விடலையே. நான் எதெல்லாம் இழந்திருக்கிறேன், அந்த இழப்புகளினால என் வாழ்க்கை அழிஞ்சு போகலையே, என் வாழ்க்கை தரமட்டமா போகலையே, என் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போகலையே. என் வாழ்க்கையை திரும்ப உயிர்ப்பிச்சீங்களப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க காருண்யத்தால்
உங்க காருண்யத்தால், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கி இருக்குதுப்பா. இந்த வியாதியில நான் திரும்ப எழும்புவேனான்னு நினைச்சேன். இந்த வியாதியில உயிர் பிழைப்பனான்னு நினைச்சேன். இந்த கடன் பாரத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நினைச்சேன். ஓ, என் குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினைச்சேன். என் பிள்ளைகளை வாழ்க்கையை நினைச்சு பரிதபித்த நாட்கள் உண்டு. உங்க காருண்யம்பா, உங்க காருண்யம்பா. இன்னைக்கு நான் நிக்கிற ஆண்டவரே, பெரியவனாக்கி இருக்கிறீங்கப்பா, உயர்த்தி இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு எனக்கு ஏதோ பெரிய ஒரு செல்வாக்கு கிடையாது, இன்னைக்கு எல்லாம் மாறி போகல. ஆனா கர்த்தர் என்னை முக்கியத்துவமானவனாக கர்த்தர் வச்சிருக்கிறீங்க, என்னை முக்கியத்துவமானவனாக வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி. ஓ, குனிந்து தூக்கினீரே பெரியவனா, உமது பெரியவன். நன்றிடடி, குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவன். எரிந்து கொண்டே இருப்பே, கைய உயர்த்தி எப்போதுமே, சாகுற வரைக்கும், சாகுற வரைக்கும் என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பே. ஓ, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே, உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. கையை தட்டி ஆவில நிரம்பி, என் ஜீவன் மீறி, நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. எரிந்து கொண்டே, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் எனக்கு தந்த ஜீவன், எனக்கு தந்த வாழ்க்கை, எனக்கு தந்த உயர்வு, எனக்கு தந்த மேன்மை, எனக்கு நீங்க தந்த சமாதானம், எனக்கு நீங்க தந்த விடுதலை, எனக்கு நீங்க தந்த சுகம், இத நான் காலம் முழுசு உமக்கு நன்றியா இருப்பேன்பா. ஓ, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. நல்ல கைகளை தட்டி வாய திறந்து ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய தேவாதி தேவன் இந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு விடுதலை, விடுதலை. ரிகமஷகதன ரிபலரபௌதனா, ஓ ரிபலரபௌஷகதியாந்தரபௌதனா, ரிபலரபௌஷகதன ரபலரபௌதனா, ஓ ரிபலரபௌஷகதியாந்தரே. Praise the Lord. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட. கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். வேற என்ன வேணும்? போ, உயிருள்ளவரை, உயிருள்ளவரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். உயிருள்ளவரை
ஜீவன் இருக்கிற வர நல்ல வாய் திறந்து, நல்ல வாய் திறந்து, நல்ல முழு பலத்தோடு ஓ ரபா ஷகதனரி பலரபா. ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம், இருக்கிற இடத்துல வேகமாய். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது புகழை. திரும்ப ஒரு தடவை. தூயாதி தூயவரே உமது புகழை சொல்லுங்க. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ள சத்தமா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் நீங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் நீக்கிட பலன் தாருமே. வேறென்ன உயிருள்ளவரை நீ கேட்கல சத்தமா கேட்கல. திரும்ப. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீ. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. உயிருள்ள ஷபாபாரகதனா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீ. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். அப்பா அப்பா உங்க பிள்ளைங்க சொல்றாங்கப்பா, உங்க பிள்ளைங்க சொல்றாங்கப்பா. உயிருள்ளவரை நீ. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். கையை தட்டி அப்பா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அவரை கூப்பிட்டு சொல்லுங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், உங்ககிட்ட தான் சொல்றேன். ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை ஆவியோடு பாடுங்க. தூயாதி ஓ உமது புகழை. ஓ பாரில் எனக்கு உயிருள்ளவரை நீ. சாகிற வரைக்கும் இப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. உங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்பா, உங்களை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும்பா. தூதர்களை போல, தூதர்களை போல எங்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கிற வரத்தை எனக்கு தாங்கப்பா. உயிருள்ளவரை நீ. ஓ பாரில் எனக்கு உயிருள்ளவரை நீ. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் எல்லாரும் நல்ல வாயை திறந்து நல்ல சத்தமா அப்பா அப்பா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
வரைக்கும். ஆமாப்பா, ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடு. ஓ ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை நல்ல கையை தட்டி எஸ் எஸ் எஸ். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. உங்க பலவீனங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், எல்லா சுத்த வல்லமைகள் வெளியேறட்டும். இயேசு ராஜா நம்முடைய பலன். He is my strength, He is my power. அவர் என் வல்லமை, அவர் என் பலன், அவர் என் சுகம், அவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமா இருக்கிறார். சொல்லு. இயேசு ராஜா என் வியாதியே, பலகீனமே, இயேசு என் பலன். ஆமென். இயேசு ராஜா என் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இயேசு பலன், இயேசு ராஜா என். சொல்லுங்க. அப்பா அப்பா இயேசு ராஜா என், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, உமக்கே. நல்ல விடுதலையோடு இயேசு என்னுடைய பலனாய் இருக்கிறார், இயேசு என்னுடைய விடுதலையாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த பலன் இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் பலன், இயேசுவின் பலன், கல்வாரி சிலுவையின் பலன், காயத்தின் பலன், ஓ அந்த சிலுவை மரணத்தின் பலன், இயேசுவின் இரத்தத்தின் பலன் இப்பொழுது நம்முடைய செத்த வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதாக, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பதாக. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ரகமா ஷகதியாந்தர பௌதனா ரியாந்தர பலர பௌதனா ரபா ஷகதியாந்தர பௌதனா ரபா ஷகதனா ரபலர பௌதனா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஓ எந்த பிசாசுக்கும் பயம் இல்ல, எந்த பயப்படுத்துகிற ஆவிக்கும் பயம் இல்ல, எந்த ரிப்போர்ட்டுக்கும் பயம் இல்ல, எந்த வியாதிக்கும் பயம் இல்ல. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஓரமா ஷகதன ரிபலரபா, ஓரபலரபோ ஷகதன ரபலரபோதன, ஓரபலரபோ ஷகதன ரிபல, ஓரமலரபோ ஷகதன. நீரே 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 அடைக்கலம், நீரே
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆகாருக்கு யாருமே இல்லை, நம்பின ஆபிரகாம் கைவிட்டான். திட்டம் போட்டு கொடுத்த சாராள் கைவிட்டு நற்றாட்டில் விட்டுட்டா. யாருமே இல்லை, வனாந்தரமான சூழ்நிலை. கூப்பிட்டா ஒரு மனித சத்தத்தின் ரிப்ளை இல்லை, வாழ்வதற்கு வழியே இல்லை, சாக வேண்டிய சூழ்நிலை, செத்து போகலான்னு தீர்மானிக்கிற நேரம். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை இன்னைக்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுதலையாக்க, என்னை முன்னேறி செல்ல வைக்க, எனக்கு உதவி செய்ய, என்னை தூக்கி எடுக்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய, சாவதை தவிர வேற ஒரு வழி இல்லை. இன்னைக்கு அந்த அனுபவமா இருக்கும் என்றால் இன்னைக்கு உங்களுக்கு இயேசு உங்களுக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்று பைபிள் சொல்லுதுன்னா அது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, ஒரு மகான் சொன்ன வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. எந்த தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, முகத்தை பார்த்து, அப்பாவுடைய முகத்தை பார்த்து, நீரே 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 அடைக்கலம், நீரே 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 புகலிடம். திரும்ப ஒரு தடவை, நீரே. அப்பா உண்மையை தான் சொல்றேன், நீங்க மட்டும்தான். நீரே 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 உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாருமில்லை, உம் சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம், நீரே 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 அடைக்கலம், நீரே 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 புகலிடம். Oh yes Jesus, yes Jesus, hallelujah, yes Lord, hallelujah. Oh yes Jesus. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். Hallelujah, praise the Lord, ஸ்தோத்திரம். Hallelujah, praise the Lord. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். ஆதியாகமம் 21வது அதிகாரம். அந்த 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
ரெண்டு வரியுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். கடாட்சியமானார், செய்தார். ஹல்லேலூயா. கடாட்சியமானார். அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், கர்த்தர் கடாட்சியமானார். அவள் மேல கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் அவளுக்கு செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த ரெண்டு வரியிலையும் ஒரு வார்த்தை, ஒரு பொதுவான வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடி. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் உரைத்தபடி உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில் ஹல்லேலூயா, காலங்கள் கடந்து போயிருக்கலாம், நாட்கள் கடந்து போயிருக்கலாம், பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கலாம், தோல்விக்கான அறிகுறிகள் தெரியலாம், பல காரியங்கள் நடக்கலாம், சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், வயது சென்றிருக்கலாம். இனி இப்படிப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கான அனுகூலமான சூழ்நிலை இல்லாத ஒரு அனுபவத்தை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். வயது முதிர்ந்திருக்கலாம், கர்ப்பம் செத்து போயிருக்கலாம். என்ன வேணாலும் நீங்க உங்க அறிவின்படி, அறிவின்படி நீங்கள் யோசித்து பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பிராக்டிக்கலான ஒரு நிரூபணமான காரியமாக அது முடிந்து போனதாக இருக்கலாம். ஆனா கர்த்தர் திரும்ப அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு. மற்ற இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு? ஏன்னா ஆபிரகாம் சொல்றான், நான் வயது முதிர்ந்தவனானேன், என் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, இனி அவளுடைய வயிற்றுல ஒரு பிள்ளை பிறக்காது, இனி அற்புதம் நடக்காது. அதனால கர்த்தர் ரெண்டு வரியிலையும் ஒரு வார்த்தையை பொதுவாக எழுதி வைத்திருக்கிறார். தான் சொல்லி இருந்தபடி, தான் உரைத்தபடி அவர் செய்கிறவர். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தாம் சொன்னபடி, தாம் உரைத்தபடி கர்த்தர் செய்கிறவர். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்கிறவர். அதை செய்யும் வரையிலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். 42வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, 42:9 வாசிக்கும் போது, ஹல்லேலூயா, ஆதியாகமம் 42:9, யோசேப்பு அவர்களை குறித்து தாம் கண்ட சொப்பனங்களை அவன் நினைத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நினைத்தான் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கண்ட தரிசனம். 21 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் சாராளுக்கு கர்த்தர் சொன்னாரு? சொன்னபடி, உரைத்தபடின்னு கர்த்தர் சொன்னாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தரிசனம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தரிசனம் அவன் நினைத்து பார்க்கிறான். கர்த்தர் என்னைக்கோ சொன்ன தரிசனம், என்னைக்கோ சொன்ன தரிசனம். அவன் வழியிலெல்லாம் அந்த தரிசனத்துக்காக அவன் வேதனையை சகிக்கல. போத்திபார் வீட்டிலேயோ, கல்தேயர் இடத்திலேயோ, சகோதரர்கள் இடத்திலேயோ, சிறைச்சாலையிலேயோ தரிசனத்துக்காக அவன் வேதனையை சகிக்கல. தரிசனம் நிறைவேறணும்னா சகிக்கல. இதுதான் என் தலை எழுத்துன்னு தான் போயிட்டு இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எப்படியாவது அந்த சிறையிலிருந்து வெளியே போயிட மாட்டோமா, எப்படியாவது எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வராதான் தான் அவன் போனான். ஆனால் தரிசனம் நிறைவேறும் காலம் வந்த போது அவன் நினைத்து பார்க்கிறான், என்னைக்கோ இதெல்லாம் நடந்துச்சே, என் முன்னாடி இத்தனை பேர் வந்து முழங்கால் போட்ட மாதிரியே நான் ஒரு நாள் பார்த்தேனே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம், யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை என்ன செய்யவில்லை. முன்னாடி வந்து நிக்கிறான் முழங்கால்ல எல்லா சகோதரர்களும். யோசேப்புக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கண்ட தரிசனம், அதை நினைத்து பார்க்கிறான். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் உரைத்தபடியே. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். சொன்னபடியே, உரைத்தபடியே செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலங்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம். இன்னைக்கு 21 வருஷம் 25 வருஷங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேருக்கு 25 வருஷமே வயசே ஆகல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னதை செய்கிறவர், கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன காரியத்துக்கு இப்ப கூட உங்க மனசு சொல்லும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாஸ்டர், ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துல அது முடிஞ்சு போயிடுச்சு, அது நடக்கவே நடக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி நீங்க நினைப்பீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னது நடக்கும்.
திரும்ப அந்த எலும்பு உயிர் பெறும். ஹல்லேலூயா. அந்த உலர்ந்த எலும்பு உயிர் பெறும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்த இடத்துல இருந்து ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஃபோன் பண்ணிட்டு அவங்க ஹல்லேலூயா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு சாட்சி நாங்கள் கேட்டோம் பாஸ்டர். நீங்கள் முன்னாடி ஒரு தடவை எங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனோம். அந்த வீட்டில் உள்ளவங்க, நான் அந்த ஊழியம் செஞ்ச இடத்துல ஒரு வீட்டுக்கு அந்த பாஸ்டர் அம்மா விசிட்டிங் போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாள் நீங்கள் பாஸ்டர் பெகினை கூப்பிட்டீங்க, அவங்க வந்து ஒரு வசனத்தை வந்து பிரசங்கிச்சாங்க, என்னமோ சொன்னாங்க, எனக்கு மறந்துச்சு. அதுக்குள்ள அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு நான் கர்த்தர் உணர்த்துறதுனால நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் பொருளாதாரத்தில் நீங்கள் முடிஞ்சு போன நிலையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப உங்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த பொருளாதாரத்தில் உங்களை குறித்து அந்த நிந்தைய கர்த்தர் இன்னைக்கு மாத்துறாருன்னு சொல்லி. அந்த ஒரே வாரத்தில் அந்த ஹஸ்பண்ட் வந்து 1 வருஷம் அவர் ஃபாரின்ல இருந்திருக்கிறாரு. அவருக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, ஊருக்கு போனால் திரும்ப வேலை கிடைக்காதுன்னு சொல்லி சம்பளமே இல்லாமல் 1 வருஷம் அந்த மனுஷன் ஃபாரின்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அல்ல அந்த அம்மா கண்ணீரோட ஜெபம் பண்ணி இருந்திருக்குது. அந்த ஒரே வாரத்தில், அந்த பிரசங்கித்த அந்த வாரத்தில் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அந்த சம்பளத்தை வர கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அவங்க சொல்லி எனக்கு கால் வந்துச்சு, ஆண்டவருக்கு பயந்து சொல்கிறேன், இன்னைக்கு அறையில் இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க சொன்னாங்க, கர்த்தர் அற்புதம் செஞ்ச ஒரு சின்ன சாட்சி அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தோணிச்சு, அதனால சொன்னேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம சொன்னதை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் சொன்னதை செய்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் இந்த இடத்துல நினைக்கலாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி. முடிஞ்சிருச்சுன்னு பாஸ்டர் பண்ணுற பிரசங்கம் வேற யாருக்கோ, எனக்கு இல்லை, என் லைஃப்பில் இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, 25 வருஷமோ 25 வருஷமோ கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராய். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி முழு பலத்தோட எல்லாரும் ஆவில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரீபா ஷாகா தானா ராபா லாராபா, நல்ல முழு பலத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், நீர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஜெபித்து முடிக்க போறோம் இந்த கூட்டத்தை. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாச துளிர் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இன்னைக்கு நீங்களும் அற்புதத்துக்கு தகுதியானவர்களா இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுகள் சூழ்ந்திடும் உலகத்திலே, தோல்விகள் துரத்திடும் வேளையிலே, அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தீ. அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தீ. நீரே 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 அடைக்கலம், நீரே 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 புகலிடம். சொல்லுங்க, நீரே அடைக்கலம், நீரே 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 புகலிடம். மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே, தனிமையில் நடந்திடும் பாதையிலே, மனிதர்கள் நடந்திடும் நேரத்திலே, தனிமையில் நடந்திடும் பாதையிலே, நம் துணையாய் நமது தேவன் நம்மை சுமந்து காத்திடுவார். நம் துணையாய் நமது தேவன் நம்மை சுமந்து காத்திடுவார். நீரே
நீரே நீரே அடைக்கலம் நீரே. ரபஷகதனரி வலரபோதன நீரே புகழிடம் நீரே நீரே. ஓஹோ ஷபபப ரபலரப அடைக்கலம் நீரே 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 புகழிடம். நல்ல கை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஓ உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் தர போறார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். உங்களுக்காக ஒரு அற்புதம் நடக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா, இப்ப நடக்க போகுது. ஆனா நீங்க விரும்பினால் உங்க கண்களை மூடி இருக்கிற இடத்துல பயபக்தியோட முழங்கால எலும்பியோ நின்று உங்க மனநிலையை ஒருமுகப்படுத்தி, இப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அதை ரைஸ் பண்ணுங்க. இப்ப கர்த்தர் என்ன தொட போறார். ஜீவனுள்ள தேவனுடைய கரம் இப்ப என் மேல அமர போகுது. இப்ப நடக்க போகுது. அதை நம்புங்க. ஃபர்ஸ்ட் சும்மா அப்படியே ஒரு ஜெபம், கடைசியில் ஒரு ஜெபம், அற்புதம் நடக்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்க விசுவாசத்தின் அளவு பெருகட்டும். ஒருவேளை இந்த இடத்துல அற்புதங்கள் ஒரு 2-3 பேருக்கு தேவைப்படலாம். மற்றவங்க நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் அந்த 2-3 பேர் முதல்ல உங்க முழு மனசோட வேற எந்த நினைவு இல்லாம, இப்போ எனக்கு கடவுள் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், இப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இப்போ ஆண்டவர் எனக்கு விடுதலை தரப்போகிறார், இப்போ எனக்கு ஒரு சுகம் நடக்க போகுது. ஆண்டோடைய கரம் உங்க மேல அமருது. கர்த்தருடைய கரம் உங்க மேல அமருது. நீங்க சில வியாதிகளோடு பழகி போயிருக்கலாம். சில வியாதிகளோடு பழகி போயிருக்கலாம். அந்த வியாதிக்காக நீங்கள் அற்புதத்துக்காக ஜெபிக்காமல் கூட இருக்கலாம். ஏன்னா அது பழக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. பழகி போயிருக்கலாம். இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில நீங்க பழகி போயிருக்கலாம். ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனை உங்க நினைவிலே வராது. ஏன்னா அது ஃபேமிலியில் ஒரு மெம்பரா இருப்பாங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண கூட மாட்டீங்க. ஆனா இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, நான் அந்த வியாதிகளையும் சுகமாக்குவேன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனைகளை மாற்றுவேங்கிறார். நீ விசுவாசித்தால் ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய ஆண்டவர் மிக பெரியவர். நான் இதெல்லாம் பேசுறேன்னா ஏன் பேசுறேன்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி விடுறேன். மிக பெரியவர் வருகிறார். மிக பெரியவர் வருகிறார். மிக பெரிய ஆண்டவர் இந்த இடத்துல வருகிறார். நீ இதுவரை கண்டிராத, எந்த இடத்திலையும் பார்த்திராத, கேள்விப்பட்டிராத ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த இடத்துல புதுசா வந்தவங்க ஒரு அம்மா வந்திருப்பாங்க நான் நம்புறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னா, ஒரு அம்மா புதுசா நீங்க வந்திருப்பீங்கன்னா, அந்த அம்மாவை பார்த்து சொல்றேன், அம்மா நீங்க இதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு மிகப்பெரிய கடவுள் இந்த இடத்துல வந்திருக்கிறார் உன்னை விடுதலையாக்க. நீ நம்பு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு சுகம் உண்டு சிஸ்டர். இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு சுகம் உண்டு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. இதுவரை கேள்விப்பட்டிராத ஒரு பெரிய தேவன் அவர். இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் அவர். அந்த விசுவாசம் பெருகட்டும். அந்த விசுவாசம் பெருகட்டும். இன்னைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள போறோம். விடுதலையை பெற்றுக்கொள்ள போறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் இந்த துதி ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்ம பிள்ளைங்க எவ்வளோ உண்மையா ஆராதிச்சாங்க. அந்த உண்மையான ஆராதனையில் தான் நீங்கள் மகிமைப்பட முடியும்ப்பா. ஏதோ சிந்தனைகளோட, ஏதோ வேண்டா வெறுப்போட, ஏதோ ஒரு நினைவில் உங்களை பற்றி 1000 பாட்டு பாடினாலும் அது உங்களை அசைக்கவே அசைக்காது. ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க உண்மையாக ஆராதிச்சாங்கப்பா. அந்த ஆராதனைங்க நிச்சயமாக மகிமைப்பட்டிருப்பீங்க. அந்த மகிமைக்கு தக்கதாய் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதம் செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக சமாதானம் இயேசுவின் நாமத்தினால. பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு, போராட்டங்களுக்கு ஒரு முடிவு, நிந்தைகளுக்கு ஒரு முடிவு, அவமானத்துக்கு ஒரு முடிவு இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக. எங்க பிள்ளைங்களை இந்த நாளிலே தானே பல வருஷமாய் எந்த காரியத்தில் பிசாசுடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறானோ அந்த காரியத்தில் இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அது வியாதியா இருக்கட்டும், அது குடும்பத்தின் சூழ்நிலைகளா இருக்கட்டும், அது வேலையில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எந்த விதமான ஆண்டவரே எண்ணங்களோ டிப்ரெஷனோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எந்த காரியமா இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த சத்துருவின் கிரியைகளை நான் அதமணி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறி போவதாக நான் ஜெபிக்கிறேன். மாறி போவதாக ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைங்க இனி ஒருபோதும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனை, குறிப்பிட்ட வியாதிகள் பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளைய தின ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தலங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.